சபரிமலையில் 6.65 லட்சம் அரவணை பாயாச டின்களை உரமாக மாற்ற தனியார் நிறுவனம் 1,40 லட்சம் ரூபாய்க்கு டெண்டர் எடுத்துள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் கடந்த 2022-2023 ஆண்டு மகர விளக்கு பூஜை சீசனில் அரவணையில் அதிக அளவு பூச்சி மருந்து இருப்பதாக கேரள அரசு அறிக்கை வெளியிட்டது. இதற்கு பூச்சிக்கொல்லு கலந்த ஏலக்காய் என தெரிய வந்தது. ஆனால் உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி நடத்தப்பட்ட சோதனையில் அரவணை பாதுகாப்பானது என சொல்லப்பட்டாலும் 6 மாதங்கள் ஆனதால் உண்ண முடியாது என தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து 6.65 லட்சம் அரவணை டின்களையும் அழிக்க நவம்பரில் உச்சநீதிமன்றம் அனுமதித்தது. இதனையடுத்து 5 கோடி ரூபாய் மதிப்பிலான அரவணையை அறிவியல் பூர்வமாக அழிக்க தேவசம் போர்டு டெண்டர் விட்டது. சபரிமலையில் வனவிலங்குகள் நடமாட்டம் இருப்பதால் அரவணையை பம்பைக்கு வெளியே கொண்டு சென்று அழிக்க வேண்டும். அரவணை டின்களில் ஐயப்பன் படம் இருப்பதால் நம்பிக்கைக்கு பங்கம் ஏற்படாத வகையில் அவற்றை அழிக்க வேண்டும் என்றும் தேவசம் போர்டு கூறியிருந்தது. இந்த நிலையில் ஏட்டுமனூரில் உள்ள தனியார் நிறுவனம் அரவணைகளை உரமாக மாற்ற 1,40 லட்சம் ரூபாய்க்கு டெண்டர் எடுத்துள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.